கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல காலை நேரத்திலும் தேவ வசனத்தோடு உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இன்று உங்களோடு நான் பேச விரும்புகிற வேத வாக்கியம் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதன் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசிக்கொண்டு இருந்தார்கள். ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து தன் சீடர்களை தெரிந்து கொள்ளுவதற்கு முன்பாக ஆண்டவர் கெனசரேத்து கடற்கரையிலே வந்து நிற்கிறார். அங்கே வந்து நிற்கும்போது ஒரு ராத்திரி ஃபுல்லாக மீன் பிடித்தும் வலை வீசியும் அவர்கள் வலையில் மீன் அகப்படவே இல்லை. அவர்களுடைய படகு வெறுமையாயிருந்தது என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அவர்கள் ஒன்று செய்து கொண்டிருந்தார்கள். என் படகு வெறுமையாயிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிப்பதற்கு அவர்களுடைய வலைகளை அலசி கொண்டு இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு என்னுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது, நான் செய்கிற காரியங்களிலே ஏதாவது இடங்களில் தோல்வி இருந்தா, ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அதற்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம யாருமே கண்டுபிடிக்க போறது கிடையாது, கண்டுபிடிக்க முயற்சி பண்றது கிடையாது வாழ்க்கையில். ஏன் என்று கேட்டா, இன்னைக்கும் பாருங்க, நாம் பேசுகிற காரியத்தை நியாயம் என்று எண்ணி பேசிக்கொண்டே இருப்போம். நாம் பேசுறதா சரி அப்படின்னு தான் நம்ம பேசுவோம். என்னுடைய தவறுகளினால், என்னுடைய காரியங்களினால், என்னுடைய கவனக்குறைவினால் இந்த பிரச்சனை வந்துச்சின்னு நம்ம என்னைக்குமே நினைக்க மாட்டோம். அப்படி நினைச்சிருந்தா குடும்ப வாழ்க்கையில் இன்னைக்கு விசுவாச குடும்ப வாழ்க்கையிலேயே பிரச்சனைங்கிறதே வராது. இன்னைக்கு பாருங்க, அவங்க தப்ப மறைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த உலகத்துல ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, முதல் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் உன்னுடைய தவறுகளை முதலாக நீர் பார்க்க வேண்டும், அதை திருத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இங்க பாருங்க, அவங்க இரவு முழுவதும் அவங்க மீன் பிடித்து அவர்களோட வலையில ஒண்ணுமே அகப்படலை, வெறுமையா இருக்கு. ஆனா மறுநாள் அவர்களுக்கு மீன் பிடிக்க வேண்டும். அதற்கு இந்த மீன் அகப்படாததின் காரணம் என்ன என்று வலையை அலசி கொண்டிருந்தார்கள். இன்று உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஆகட்டும், உங்களுடைய பிசினஸ்ல ஆகட்டும், நீங்கள் எதுல கவனம் செலுத்தி இருக்கிறீர்களோ, எந்த இடத்துல நீங்க தோல்வியை பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த இடத்துல இதன் காரணம் என்ன என்று நீங்கள் உங்களை பரிசோதனை செய்து பார்த்தால், இன்று கர்த்தர் உங்களுடைய தவறுகளில் இருந்து மாற்றி உங்களை சரியான காரியத்திற்குள் கர்த்தர் கொண்டு செல்வார். இன்று உங்களுடைய படகு நிரம்பி வழிய செய்யும்படி கர்த்தர் உங்களை பயன்படுத்த கர்த்தருக்கு விருப்பம் இருக்கிறது. கர்த்தர் ஆசைப்படுகிறார், நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையில் நன்றாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், ஒரு ஆரோக்கியமான குடும்பமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களை குறித்து கர்த்தர் ஆசைப்படுகிறார். ஆனால் நாம் அதற்கு ஏற்றபடி நாம் எங்கே தவறுகள் நடக்கிறது என்று நம்மை நாமே அலசி பார்த்தோம்னா உண்மையாகவே கர்த்தர் ஒரு மாற்றத்தை நம் வாழ்க்கையில் வைப்பார். இந்த நாளும் நாம் அப்படி செய்வோமா? கர்த்தர் நம்மளை நடத்துவார். நான் ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, ஆண்டவரே, இவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எந்த இடத்தில் விழுந்தார்கள் என்று, ஆண்டவரே எந்த இடத்தில் பிரச்சனை இருக்கிறது என்று ஒரு அலசி பார்க்கிற ஒரு அனுபவம் உமது பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். அதிலிருந்து ஒரு நிறைவான மாற்றத்தை இந்த நாளில் உமது பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வாதமாய் நடத்துவீர். அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.